இவ்வளவு நடந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் அவதான்னு தெரிஞ்சும் நம்ம சும்மா விடக்கூடாதுமா. இப்பவே போன் பண்ணி அந்த பொம்பளைய ஒரு வழி பண்றேன் பாரு. ஐயோ வேணாம். நீ சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன். பெரியப்பா எந்த ஆள் இதுக்கு எனக்கு போன் பண்றான்? ஹலோ. ஏமா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீ ஒரு பொம்பளை தானே, எப்படி உன்னால கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ண முடிஞ்சது? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? கையில பத்தி எதுக்காக தப்பு தப்பா நியூஸ் பரப்பிட்டு இருக்க? ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலையா இது? இல்ல கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒழுங்கு மரியாதையா சோசியல் மீடியால உங்க மூலமா பரவன செய்திய பொய்ன்னு நிரூபிக்கிற மாதிரி நீங்களே ஒரு வீடியோ போடுங்க. இல்லன்னு வெச்சுக்க, நடக்கிறதே வேற. யோ, நீ எல்லாம் ஒரு ஆள்னு என்னைய மிரட்டுறியா? கையிலோட பெரிய பண்ண பெரிய இவனா நீ? நானும் ஏதோ வயசுல பெரியவன் மரியாதை கொடுத்து பொறுமையா இருந்தா நீ என்னைய மிரட்டுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. நான் பண்றது சரியா தப்பான்னு நீ சொல்லாத. உன் வேலை என்னவோ அதை பாத்துட்டு போ. அவளுக்காக பேசுறேனே, இருக்கிற மரியாதையை கெடுத்துக்காத. அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. வெய்யா போன. பெரியப்பா, என்ன பெரியப்பா சொல்றாங்க? கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்காடா. உங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலை? வண்டலூர் வரைக்கும் வாயை நீட்டி வச்சு பக்கம் பக்கமா பேசுற கயலையே புயல் அடிச்ச மாதிரி லாக்அப்ல வச்சு நல்லா வெளுத்திருக்காங்க. இதுல நீங்க வேற மேற்கொண்டு பேசி ஏத்தி விடுறீங்களா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாங்க? டேய், யாரடா சொல்ற? ஐயோ அத்தை, இவரு எழில் தம்பியோட அம்மாவை சொல்றாரு. அதானே பார்த்தேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. பெரியப்பா, அவங்களை விட்டு வைக்க கூடாது. மூர்த்தி, நீ திரும்பவும் ஆரம்பிக்காத. கொஞ்சம் அமைதியா இரு. இல்லம்மா, எனக்கு என்னமோ அந்த பொம்பளை நினைச்சா கோவம் தலைக்கிறதுமா. இந்த தலையில பேனே ஏறாது, கோவம் எங்கிருந்து ஏறும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க பெரியப்பா. அவசரப்பட்டு எதையுமே பண்ண வேண்டாம். முதல்ல இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கணும். ஆமா மாமா, எப்படியாவது என் பொண்ணு மேல விழுந்த கலங்கத்தை போக்கணும். அதுக்கு மட்டும் ஏதாவது பண்ணுங்க. என் பொண்ணை பத்தி மத்தவங்க தப்பா பேசுறது என்னால தாங்கிக்க முடியல. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, நான் ஏதாவது பண்றேன். நான் எந்த அளவுக்கு நேசிச்சனோ அதே அளவுக்கு உன் குடும்பத்தையும் நான் நேசிச்சேன். ஆனா நீ உன் குடும்பங்கிற பேர்ல என்ன நீ காலி பண்ணிட்டல. இப்படிப்பட்ட சுயநலவாதியான உன்னை நான் இத்தனை நாளா காதலிச்சு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோபம் வருது. நீயே வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன் குடும்பத்துக்கு ஏவன் மாப்பிள்ளையா வந்தா எனக்கு என்ன? உன்னை நான் பாக்குறது இதான் கடைசியா இருக்கணும். ஆள விடுங்கடா சாமி. காணாம போன எழிலோட அம்மா சிவசங்கரி மேடம் தான் இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீ தான் அவர் ஏதோ பண்ணிட்டேன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உன் மேல. சிவசங்கரி மேடத்தோட புள்ளைய நீ என்ன பண்ண இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுடி. உன்னை பத்தி சோசியல் மீடியால தப்பு தப்பா வருதுமா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்காரங்க. அவங்க எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தப்பான பொண்ணு இருக்கிற வீட்டு பக்கத்துல எங்களால இருக்க முடியலங்கிறாங்க. உங்களுக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுங்க.